ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் இன்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களோடு பேசிகிட்டு இருக்கின்றோம். புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாகவும் மாடியூலிங் முறை மூலமாக மாணவர்களுக்கு கல்வியை வழங்குவதற்காக இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்ற விடயங்கள் தொடர்பாகவும் பேசி கொண்டிருக்கின்றோம். இதை யாரோ ஒருவர் தவறு செய்துவிட்டார், எங்கோ ஒரு இடத்தில் தவறு நடந்து விட்டது, ஆகையால் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்ற நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ பிரதமரை வச்சிருக்கிறதா இல்லையா, அவங்க கல்வி அமைச்சராக வச்சிருக்கிறதா இல்லையாங்கிறது எங்களுக்கு சொந்தமான கருத்து இல்லாது. இப்போ எங்களுக்கு தெரிகிற மாதிரி இந்த செயல்பாடு தவறாக நடந்திருக்குது. இந்த செயல்பாடில் மாணவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த செயல்பாடில் பொறுப்பு கூறியவங்க யாரும் இல்லைன்ட்டு நாங்கள் சொல்ல போகிறது இல்லை. இது பொறுப்பு கூறிய வேண்டிய ஒரு செயல்பாடு. பொறுப்பு கூறிய வேண்டும் தேசிய கல்வி நிறுவனம். சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் நாங்கள் கல்வி சீர்திருத்தம் கொண்டு வரது நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன். அப்போ அப்படி இருக்க கல்வி ஆணைக்குழு அப்படி இருக்கக்குள்ள அதுக்கு கொடுக்காம இதை நேஷ்னல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து புக் பிரிண்ட் பண்ணுறது யார்? எஜுகேஷன் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட். அப்போ அவங்களோட செயல்பாடையும் தேசிய கல்வி நிறுவனத்தை கொடுத்தாங்க. இப்போ அதுக்கு இருக்கிறது ஒரு கெப்பாசிட்டியும் இல்லாத இருக்கும். அதில் இப்போ தகுதி இல்லை. அவங்கள எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு எதிராக எனக்கு தெரியும் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் இருக்குது அவங்க சம்மந்தமாக, அவங்க அந்த பதவிக்கு வந்தது சம்மந்தமாகவே, அவங்களோட குவாலிஃபிகேஷன் சம்மந்தமாக பிரச்சனை இருக்குது. நாங்கள் இலங்கை அரசாங்கம்ன்ற வகையில் நாங்கள் இது சம்மந்தம் தகவல் அறியும் சட்டத்தில் தகவல் அறியும் கமிஷனில் போயிட்டு தான் நாங்கள் கடைசியில் இவங்களோட குவாலிஃபிகேஷன் நாங்கள் எடுத்தோம். அவங்களுக்கு தகுதி இல்லாமல் அந்த இடங்களுக்கு வந்துருக்குறாங்க. அப்போ தகுதி இல்லாமல் குறுக்கிடுவதற்கு அரசியல் நியமனமா இல்லை, அது அரசியல். இது போன அரசாங்கங்கள் நியமனங்கள் இதெல்லாம் இப்போ இவங்க என்ன ஒருத்தர் அவர் என்பிபி பாலிசி மேக்கிங் குரூப்பில் இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு தான் எல்லாரையும் பயம் காட்டிட்டு அதில் இருந்தாங்க. இப்போ என்ஐயில் அதுக்கு தகுதியானார்கள் இருக்கக்கூட தான் இவங்க இது பாரம்பரியத்தை செஞ்சாங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் சுற்றி காட்டினோம், இது ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஒரு குரூப்புக்கு இதை கொடுக்குறீங்க நீங்கள். இதால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அந்த நிறுவனங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் இவங்களையும் கொடுத்துருக்கேன்னு நாங்கள் கல்வி அமைச்சுக்கு பல நேரம் சுட்டி காட்டியிருக்கணும். ஆனால் ஒன்றும் நடக்க இல்லை. அப்போ அதனால் இப்போ இது பொறுப்பு புரிய வேண்டும் அவங்க தான். இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுத்து இல்லை. இப்போ கல்வி அமைச்சர் கூட நாங்கள் எங்களுக்கு தெரியும் இது 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 சம்மந்தமாக இருக்கிற ஒரு யூனிட் ஒன்று இருக்குது. அந்த யூனிட்லேயும் இருக்கிறாங்க, அது பல பேர் இருக்கிறாங்க, அடிஷ்னல் செக்ரட்டரி மாதிரி எல்லாரும். இப்போ இவங்களுக்கு பொறுப்பு கூறிய வேண்டும். இப்போ அதனால் நாங்கள் இது யாரும் தவறு செய்யலை, நாங்கள் இது சரி, இப்போ நாங்கள் முறையாக போகோம்னு சும்மா போகிற இயலாது. நாங்கள் சொல்கிறோம் எதிர்காலத்தை கல்வி சீர்திருத்தம் சம்பந்தம் முறையான செயல்பாடுக்கு போங்க. அதோட இந்த செயல்பாடில் இருந்தவங்க சம்பந்தமாக அவங்களுக்கு ஒரு இதுவும் இல்லாட்டி, தண்டனை ஒன்றும் இல்லாட்டி திரும்பவும் இது நடக்கும் தான் நாங்கள் சொல்லலாம். அதேபோன்று டித்வா சூறாவளி தொடர்பான ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. டித்வா சூறாவளி பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு 15,000 ரூபாய் வழங்குவதாக ஜனாதிபதி அறிவித்திருந்தார். நீங்கள் ஒரு ஆசிரியர் சங்கத்தின் ஒரு பொதுச் செயலாளராக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு எவ்வளவு முறைப்பாடு வருகின்றது? இதுவரை எத்தனை மாணவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது, எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை? இது சம்மந்தமாக சொல்லலாம். நீங்கள் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க. நேற்று நாங்கள் ஜனாதிபதியோட சந்தித்தது விசேஷமாக கல்வி சம்பந்தமாக. ஆனாலும் அந்த உரையாடல் முடியக்குள்ள நாங்கள் ஜனாதிபதியோட இந்த பிரச்சனை சம்மந்தமாக நாங்கள் பேசணும். ஏன்னா இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதில் உங்களுக்கு தெரியும் சில இடங்களில் இப்போ இவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ளுக்கு தான் மாணவர்களும் இருக்கிறாங்க, ஒவ்வொரு குடும்பத்தில். அப்போ அந்த மாணவர்கள் இந்த பாடசாலைகளை துறக்க வேண்டும்ங்கிறது பதுலையில் நீங்கள் கண்டிருப்பீங்க. டென்ட்டுகளில் மக்கள் அனுப்புனாங்க. நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அது சில இடங்களில் பாடசாலைகளில் முகாமாக இருக்குது, அகதி முகாம்கள். அப்போ அந்த இடங்களில் இருக்கிறவங்க பாடசாலை ஆரம்பிக்க வேண்டும் வீட்டுக்கு அனுப்புனாங்க. அப்போ அந்த நேரம் அரசு சொன்னது ஒரு வீட்டுக்கு நாங்கள் கூலி கொடுப்போம் 25,000. சரி, கூலிக்கு எடுக்க வீடு இல்லை, எங்கே இருக்குது? நாங்கள் போயிட்டு பார்க்கல, அங்கே வீடு இல்லை. நாங்கள் இப்போ கோவனக்கையில் எடுத்துக்கொண்டா அங்கே எங்கே இருக்குது வீடு? சரியா? இப்போ நாங்கள் பார்த்த இடங்கள் நாங்கள் பார்த்தோம் வீடு அங்கே கூலிக்கு எடுக்க அவங்களுக்கு வீடு இல்லை. கடைசியில் அந்த கம் அடுவை மாற்றலை. நாங்கள் நேற்று ஜனாதிபதி சொன்னோம். ஜனாதிபதினு சொன்னது எனக்கு கம் அடுவே பிரச்சனை எனக்கு தெரியும்ட்டு. நாங்கள் 2 பாடசாலை இருக்குது, போக இல்லாத எனக்கு தெரியும்ட்டு அவர் சொன்னார். எனக்கு எல்லா தகவலும் தெரியும்ட்டு.
ஏன்னா வந்து அந்த இடங்களில் மக்கள் திரும்ப போயிருக்காங்க அங்கே. இப்போ அவங்களோட வீட்டுகளுக்கு அவங்களுக்கு கூலிக்கு போகையுமே இல்லாது. இப்போ கூலிக்கு போகக்குள்ள எங்களுக்கு சொன்னது சிலவங்க சொன்னது, கூலிக்கு போகிற இடங்களில் கீமணி கேட்குறாங்க. 3 மணி கூட 6 மாதம் கீமணி அங்கே அவங்களுக்கு எங்கே ஆசை இருக்குது சரியா? அப்போ இப்போ என்ன நடந்திருக்குன்னா வந்து அந்த பயங்கரமான நிலைப்பாடில் இருக்க வீடுகளுக்கு திரும்பி போயிருக்கிறாங்க, வேறு வழி இல்லாதனால. நாங்கள் இது ஜனாதிபதி சொன்னோம், இதுக்கு ஒரு முடிவுன்னு எடுக்கணும். இப்போ வேறு இடங்களில் மாதிரியில் விசேஷமாக பெருந்தோட்ட பகுதியில். அடுத்தது வந்து சில பாடசாலைகள் இருக்குது. இந்த பாடசாலைகளை வந்து வேறு இடத்துக்கு மாற்றுறாங்க. சரி, பாக்ஸ்போர்ட்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. நான் சரியா இப்போ நானும் பக்கத்தில் அங்கே இருக்க ஸ்கூலில் இப்போ இந்த ஸ்கூலை மூட போடுறாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு போக இல்லாதுன்னு. அதே மாதிரி 2-3 ஸ்கூல்ஸ்கள் இருக்குது. அப்போ அவங்கள மூடினா அவங்களுக்கு வேறு இடங்களுக்கு போக இல்லாது. 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பிள்ளைகள் எப்படி மாணவர்கள் நடந்து போகிறது? எப்படி பெற்றோர்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க, காலில் போயிட்டு பிள்ளையை போட்டுட்டு திருப்பி கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு டைமே இல்லை. அப்படி ஒரு நாள் வேலைக்கு போக இல்லாட்டி கிடைக்கிற சம்பளம் சரியாக கிடைக்காது. சரி, இப்போ அதனால நாங்கள் அந்த ஸ்கூல்கள் அந்த இடங்களில் ஆரம்பிக்க சொன்னோம். அந்த இடங்கள் ஸ்டேட்டில் இருக்கிற வேறு பொது இடங்களில் அதை ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லாமல் ஸ்கூலை மூட்டுறது செய்ய வேணாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதனால் அந்த மாணவர்களோட கல்வியை வந்து முறையாக கொண்டு போகணும். அடுத்தது வந்து இதில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்க பேங்க் லோன் எடுத்துருக்காங்க. இந்த பேங்க் லோன் எடுத்துருக்கிறது வந்து ஹவுசிங் லோன் இல்லை, ஹவுசிங் லோன் கொடுக்குறது இல்லை. ஹவுசிங் லோனுக்கு வந்து அவங்க டீட் இல்லை. டீட் இல்லாதனால வீடு கட்டுறதுக்கு லோன் எடுக்க இல்லாது. பார்த்தா அநேகமான பேர் லோன் எடுத்துருக்குது பர்சனல் லோன் எடுத்து தான் வீடு கட்டியிருக்கிறாங்க. இப்போ இதால் சிலவங்கள வீடு இல்லை, இப்போ எல்லாம் அடிச்சுட்டு போயிருக்குது. அந்த சூழ்நிலையில் நாங்கள் சொல்கிறோம், இதுக்கு இவங்களுக்கு என்ன சலுகை இருக்குது என்னது. அப்போ அதனால் அதுக்கு ஒரு முடிவு ஒன்று வேணும். நாங்கள் ஜனாதிபதி கேட்டோம், விசேஷமாக இந்த பல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, இப்படி பர்சனல் லோன் எடுத்து வீடு கட்டி பல பிரச்சனை இருக்கிறாங்க. அவர் ஜனாதிபதியில் சொன்னது வந்து அவங்களோட பர்சனல் தகவலை சேர்த்து எங்களுக்கு அனுப்ப சரி. நாங்கள் இப்போ அதுக்கான செயல்பாடு நாங்கள் இருக்கிறோம். இப்போ இது கேட்டுக்கிறவங்களில் யார் சரி இருந்தால் அப்படி தகவல் இப்படி எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் ஜனாதிபதிக்கு அதை அனுப்புவோம். ஏன்னா அப்படி தான் எங்களுக்கு பர்சனலாக என்னென்ன இப்போ இவங்க அரசாங்கம் பொதுவாக எடுத்திருக்கிற இந்த தீர்மானங்கள் பல இருக்குது தானே, அதுக்கு அப்பால் போயிட்டு அதுக்கு மேலே இருக்கிற பிரச்சனைகள், இப்படி பர்சனல் பிரச்சனை இருக்கிறவங்க இருக்கிறதா இருந்தால் அது பர்சனலி அது பொதுவான பிரச்சனை அதுகள் இருந்தால் அது எங்களுக்கு தாங்க, நாங்கள் அதுகளை அனுப்பி அந்த சலுகை எடுப்போம். ஆனாலும் அரசு எதுக்கும் பார்க்க முக்கியத்துவம் கொடுக்க வேணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த பிரச்சனைக்கு. அதே நேரம் நேற்றைய சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று தான், நீங்கள் ஜனாதிபதியையும் பிரதமரையும் சந்தித்து விட்டு வெளியே வரும்போது ஊடகவியலாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஊடகவியலாளர் கேட்குறார் ஒரு கேள்வி, இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமா, இந்த அரசாங்கம் நன்மையை செய்கிறதா என்று கேட்டதுக்கு நீங்கள் ஒரு விடயத்தை சொல்கிறீங்க. பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கோட காதலுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த சொன்னார். என்ன சொன்னார்? அவர் சொன்னது வந்து ஏன் அரசு நல்லன்னு சொல்லல தான். சரி, அதான் சொன்னவர். நான் இதை கூட கேட்கணும் வேண்டே இருந்தேன். ஏதாவது இல்லை, இப்போ நான் அவருக்கு உண்டங்க பின்னுக்கு வந்திருக்கிறது நான் காண இல்லை. பின்னாடி நின்று அவர் வேறு பாதையில் இருந்தால் போனால் அதில் தான் பின் இல்லை. அது அவர் இருந்தால் நாங்கள் அரசுகளை வந்து நாங்கள் பாதுகாக்க போகிறது இல்லை. இலங்கை ஆசிய சங்கம் நாங்கள் எல்லா அரசாங்கம் உங்களுக்கு தெரியும், எல்லா என்ன அரசாங்கம் இருந்தாலும் நாங்கள் தட்டி கேட்குற நிலையத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள்ட வந்து பொறுப்பு வந்து தொழிற்சங்கம்ங்கிற வகையில் எங்கள்ட செயல்பாடுகளை முன்னுக்கு கொண்டு போய் அந்த செயல்பாடில் தான் முன்னுக்கு போவோம். ஆக அரசாங்கம் நல்லமா அல்லது அரசாங்கம் சரியில்லையான்னு சர்டிஃபிகேட் கொடுக்குற இடத்துல நீங்கள் இல்லையா? அரசாங்கம் நல்லமா இல்லையாங்கிறது வந்து செயல்பாடில் தான் மக்களுக்கு தெரியும். இது நல்லம் இது பிள்ளைன்னு சொல்லி இல்லை, செயல்பாடால் தான் அரசு காட்டணும் அவங்க சரியாக செய்கிறாங்களா இல்லையான்ட்டு. மக்கள் தீர்மானிப்பாங்க அரசு நல்லமா இல்லையான்ட்டு. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டு, இந்த கேமராவை பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக என்ன சொல்ல விரும்புகிறேன்? உண்மைக்கும் இப்போ இந்த கல்வி சீர்திருத்தம் நிப்பாட்டி புதிய கல்வி சீர்திருத்தம்னு வரப்போகுது. அதனால் நாங்கள் வந்து தற்போது கல்வி எப்படி மாற்ற வேண்டும்ங்கிறத பற்றி அழுத்தமாக நாங்கள் அரசுக்கு சொல்ல வேணும். பாடசாலைகளில் பெற்றோருங்கிற வகையில், இந்த நாட்டில் இருக்கிற ஏனைய கல்வியாளர்கள்ங்கிற வகையில் நாங்கள் இப்போ இந்த நிலைமையை மாற்றக்குள்ள புதிய கல்வி திட்டம் வர்றதா இருந்தால் எல்லாரோட ஐடியாவோடையும் தான் நடக்கணும். இப்போ கண்ணங்கிற சீர்திருத்தம் வந்து மட்டக்களப்பில் யாழ்ப்பாணத்தில் எல்லா இடத்துலையும் இந்த கருத்துக்கள் எடுத்து அது நடந்துச்சு. இப்போ இந்த கல்வி சீர்திருத்தத்தை யார் தமிழ் கல்வியாளர் யாரோடு பேசினாங்க, யாரோடு செயல்பட்டாங்க? அதனால் நாங்கள் இப்போ தற்போது எங்கள்கிட்ட கையில் இது வந்திருக்குது. அதனால் நாங்கள் எல்லோரும் அழுத்தமாக சொல்லி முறையான கல்வி சீர்திருத்தம் நாங்கள்
தயார்படுத்துறதுக்கு அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்டவர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். நிறைய வேலைகள் அவருக்கு இருக்கின்றது, நிறைய அடுத்தடுத்த நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்கின்றது. எல்லாவற்றையும் ஓரம் தள்ளிவிட்டு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றிகள். நன்றி. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.